بسم الله الرحمن الرحيم الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد يا بني إسرائيل قد أنجيناكم من عدوكم وواعدناكم جانب الطور الأيمن ونزلنا عليكم المن والسلوى كلوا من طيبات ما رزقناكم ولا تطغوا فيه فيحل عليكم غضبي ومن يحلل عليه غضبي فقد هوى صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இன்று தராவி தொழுகையிலே நேற்று ஆரம்பிக்கப்பட்ட சூரத்துல் கஹஃப் உடைய சூறாவை ஒரு சிறு பகுதியையும், சூரத்து மரியம் சூரத்து தாஹா உடைய முழு சூறாவையும், சூரத்துல் அம்பியாவிலே உள்ள சூறாவிலே சில பகுதிகளை நமக்கு முன்னால் ஓதி காட்டினார். சூரத்து தாஹா குர்ஆன் ஷரீஃபிலே 114 சூறாக்களிலே சில சூறாக்களை மட்டும்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெயர்கள் மீது ஒரு சூறாவை இறக்கியிருக்கிறான். பொதுவாகவே சூறாக்கள் 114 சூறாக்கள் பார்த்தால் அதில் உள்ள ஏதாவது ஒரு சம்பவத்தை முன்னிட்டு அந்த சூறாவுக்கு பெயர் வைக்கப்படும். ஆரம்பத்தில் சொன்னேன், சூரத்துல் பக்கரா பசுமாடு. அந்த பசுமாட்டின் மூலமாக அல்லாஹ் ஒரு குதிரத்தை வெளிப்படுத்தினான். அதனால் அதில் உள்ள சம்பவம் அந்த சூறாவில் வருகின்ற காரணத்தினால அந்த சூறாவுக்கு பக்கரா என்ற சூறா. அதுக்கடுத்து ஆல இம்ரான் சூறா பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். ஆல இம்ரானுடைய ஹான்தான், அவருடைய குடும்பத்தார்கள் நபிமார்களுடைய குடும்பம். அதனால் அல்லாஹ் அந்த சூறாவிற்கு ஹதரத் ஜக்கரியா, ஹதரத் யஹ்யா, ஹதரத் ஈசா இவர்கள் எல்லாம் ஆல இம்ரானுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்ற காரணத்தினால அந்த சூறாவுக்கு ஆல இம்ரான் சூறா. ஒவ்வொரு சூறாவுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணத்தை வைத்தால் அந்த சூறாவுக்கு பெயர் வைத்து அங்கே இறங்கி இருக்கும். இதுக்கு முன்னால் நான் சொன்னேன், சூரத் இப்ராஹிம், நபியுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேரில் சூறா வந்திருக்கிறது. சூரத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பெயரில் சூறா வந்திருக்கிறது. லுக்மான் என்ற ஒரு ஹிக்மத் ஹக்கீம் இருந்தார், அவருடைய பெயரில் ஒரு சூறா வந்திருக்கிறது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சூரத்து முஹம்மது அவர்களுடைய பெயரில் சூறா வந்திருக்கிறது. ஆனால் பெண்களை நாம் எடுத்துக்கொண்டால் எத்தனையோ பெண்கள் உலகத்தில் இருந்தார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு பெண்ணை மட்டும் தேர்ந்தெடுத்து அவருடைய பெயரில் அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கி இருக்கிறார். அந்த சூறா தான் சூரத்து மரியம். சூரத்து மரியம் என்ற இந்த சூறாவிலே அல்லாஹ் தன்னுடைய குதிரத்தை, தன்னுடைய வல்லமைகளை அல்லாஹ் சொல்கிறான். இதிலே மரியம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பிறந்தார்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வயிற்றிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி உருவானார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த பிறகு மரியம் அலைஹிஸ்ஸலாம் எந்த விதமான ஆணுடைய துணை இல்லாமல் அல்லாஹ்வுடைய ஹுக்குமினால கர்ப்பம் தரித்து அதற்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் பெற்றெடுத்த பிறகு மரியம் அலைஹிஸ்ஸலாமை யஹூதிகள் யூதர்கள் எல்லாம் சேர்ந்து அவர்களை தவறான பெண் என்று சொல்கின்ற நேரத்திலே சின்ன குழந்தை, தொட்டிலில் உள்ள குழந்தைக்கு அல்லாஹ் பேசக்கூடிய சக்தியை தந்து அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த யஹூதிகளுக்கு முன்னாடி பேசுறாங்க. கால இன்னி அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய பந்தா, அல்லாஹ்வுடைய அடியான். நான் ஆதானியல் கிதாப வஜஅலனி நபியா, எனக்கு அல்லாஹ் கிதாபை தந்திருக்கிறான், இஞ்சில் என்ற வேதத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், என்னை நபியா ஆக்கி இருக்கிறான். வபர்ரம் பிவாலிதத்தி வலம் யஜஅல்னி ஜப்பாரன் ஷகியா, என்னுடைய தாய்க்கு ஹிதுமத் செய்ய அல்லாஹ் என்னை படைத்திருக்கிறான். அதாவது என்னுடைய அம்மா பரிசுத்தமானவள், அவர் ஐஃபத்தான ஒரு பெண்மணி, தவறான பெண் அல்ல என்பதை சுட்டிக்காட்ட, எப்படி யூசுப் நபியுடைய தர்பாரிலே யூசுப் அவர்கள் நிரபராதி என்பதை அல்லாஹ் நிரூபிப்பதற்காக வேண்டி கால காயிலும் மின்ஹும் சொல்லக்கூடியவர் சொன்னார் என்று
தொட்டில உள்ள குழந்தை அல்லாஹ் பேச வைத்தானோ, அதே மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மரியமுடைய வயிற்றில பிறந்த ஈசா நபி அவர்களுக்கு பேசக்கூடிய சக்தியை கொடுத்து, என் அம்மா பரிசுத்தமானவங்க, அவங்க இஃபத்தான பத்தினி தன்மை உள்ளவர்கள், அல்லாஹ் அவனுடைய குதிரத்தினால என்னுடைய அம்மாவுடைய வயிற்றில் என்னை அல்லாஹ் உருவாக்கி என்னை பிறக்க வைத்தான் என்ற ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிறப்புகளை சொல்லி இந்த உலக மக்களுக்கு, யகூதிகளுக்கு சரியான ஒரு தீர்ப்பை தருகிறார்கள். இந்த சம்பவம் அந்த சூறாவில் வருகிறது. அதனால் அந்த சூறாவுக்கு மரியம் என்று பெயர் வந்தது. இப்ப நான் உங்களுக்கு முன்னால் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, நான் ஆரம்பத்தில் உங்களிடத்தில் சொன்னேன், சூரத்துல் பக்ராவில் இருந்து அம்மா ஜுசு வரை மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவங்கள் வந்து கொண்டே இருக்கும். சொன்னா இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சம்பவம் கொஞ்சம் கொஞ்சமா அங்கங்க நபி அவர்களுக்கு சொல்லி காட்டிக் கொண்டே இருக்கிறான். எங்கெல்லாம் நபி அவர்களுக்கு மக்காவாசிகள் கஷ்டத்தை தருவார்களோ, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சாங்க மிஅராஜுடைய இரவிலே. எத்தனாவது வானத்தில் சொல்லுங்க பார்க்கலாம்? முதல்ல எத்தனை வானம் இருக்குது அது சொல்லுங்க? 7 வானம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வானத்தில் சந்திச்சாங்க. அது எத்தனாவது வானம்? 4, வேற 3, வேற 5, 6, வேற அது 2 தான் சொல்லி விடுங்க. அபி தோச் ஹை, ஏக் ஹை, தோ ஹை. 6வது வானத்தில், எத்தனாவது வானத்திலங்க? 6வது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம், 7வது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உம்மத்து முஹம்மதியாவது ரொம்ப ஃபிக்ர் உள்ளவங்க. என்ன ஃபிக்ர் உள்ளவனா, அதிகமாக தொழ மாட்டான் ஆளு அப்படின்னாங்க. என்ன சொன்னாங்க? 50 வேளை தொழுகை எடுத்துட்டு வராங்க நபி. சந்தோஷம் தாங்க முடியாம, இனிமேல் நாம் டைரக்டா எங்க உம்மத்தை அல்லாஹ்விட்ட கேட்கட்டும் ஆசையில வரும்போது அங்க ஒரு பிரேக் போட்டாங்க மூசா. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க முகமது, என்ன விஷயம்? அட சும்மா இருப்பா, அல்லாஹ் எனக்கு 3 இனாம தந்திருக்கிறான். என் உம்மத்துக்கு 50 வக்து தொழுகை கொடுத்திருக்கிறான். ஷிர்க் வைக்கலன்னா ஜன்னத்து வாஜிபுன்ட்டான். சூரத்து பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்து அல்லாஹ் தந்திருக்கிறான். லில்லாஹி மாஃபிஸ் ஸமாவாத்தி ஆமனர் ரசூல்னு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். அதெல்லாம் இருக்கட்டும், எத்தனை வக்து தொழுகை? 50 वक्त नमाज दी है अल्लाह. ऐसा कि किसी तुम्हारा उम्मत की? हाँ मेरा उम्मत कुछ ஒருத்தனும் படிக்க மாட்டான். யார சொன்னா? என்ன எனக்கு தெரியும், என் பனி இஸ்ராயீல் என்ன எவ்வளவு சத்தாச்சா நான் சொல்லியிருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் அந்த பனி இஸ்ராயீல் தான் உங்க ஆளும் இருப்பான். என்னை எவ்வளவு பாடுபடுத்தினார்கள் நான் அதை சொல்லுவேன் உங்களுக்கு தஃப்சீரில். இப்போ 6 லட்சம் பேர் என்னை புரட்டி எடுத்துட்டாங்க. என்ன சொல்றீங்க? உங்க உம்மத்து 50 வக்து தொழாதுங்க, போய் குறைச்சிட்டு வாங்க. போய் அல்லாஹ்ட்ட போறாங்க. அல்லாஹ் என் உம்மத்து 50 வக்து தொழுகுமா, கொஞ்சம் குறை. 5 வக்து அல்லாஹ் குறைச்சான். இப்படியா குறைச்சு 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 45 வக்துடைய தொழுகை மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய துஃபைல்ல குறைஞ்சிச்சு. யாருக்கு சுக்ரியா செய்யணும் நம்ம? ஆமா, அவங்களோட ரெக்கமெண்டேஷன் தான். சரி, 5 வேளை தொழுகையை எடுத்துட்டு வராங்க. எவ்வளவு குறைச்சான்? 45 குறைச்சிட 5 தொழ மாட்டான். தராவில தெருவில் சுத்திட்டு இருப்பான் அவன். ஈஷா தொழுகையில சுத்துவான், ஜும்மாவுக்கு சரியா வரமாட்டான், அதுவும் குறைச்சிட்டு வா. நபி என்ன சொன்னாங்க தெரியுங்களா? இதுக்கு மேல போய் இந்த 5 வேளை தொழுகையிலே குறைப்பது எனக்கு வெட்கமா இருக்கிறது மூசாவே. என் உம்மத்து 5 வேளை கூட தொழாதான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏன் இவ்வளவு தொழுகை குறைச்சாங்கன்னா, அவங்க பல வருடங்கள் பனி இஸ்ராயல்களோட கஷ்டத்துல நஷ்டத்துல எல்லா நிலைமையில இருந்தாங்க. எந்தெந்த இடத்திலெல்லாம் பனி இஸ்ராயல்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கஷ்டத்தை தந்தாங்க, எல்லாம் அனுபவித்தாங்க. அதனால தான் அந்தந்த இடத்துல நபி அவர்களுக்கு அல்லாஹ் நபிக்கு ஆறுதல் சொல்வதற்கும் நபி அவர்களுக்கு நசியத் செய்வதற்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொஞ்சம் கொஞ்சமா மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்தை அங்கங்க சொல்லுவான். ஒரேடியா யூசுப் நபியுடைய சம்பவம் மாதிரி இல்லாம காலத்திற்கு தோதுவா 23 வருஷமா நபி அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சம்பவத்தை சொல்லி காட்டுகிறான். இப்ப 5 வேளை தொழுறோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பர்க்கத்திலே 45 போய் எத்தனை வந்திருக்குது? குதான காஸ்தா
ஒரு கால் 50 வக்து தொழுக கடமையா இருந்தா நானும் மோசம் பாரிப்பட்டிருப்போம். तुम्हें 15 दिन अजान बोलो, मैं 15 दिन अजान बोलता हूं. நம்ம வியாபாரம் இல்ல, குடும்பங்கள் இல்ல, தொழில் இல்ல, எதுவுமே. அதான் சொல்லணும் தொழு வைக்கணும், அதான் சொல்லணும் தொழு வைக்கணும், மஸ்ஜித் ஆபாது இருக்காது. அப்ப அல்லாஹ் சொல்லி நபியிடத்தில் அனுப்புனா, உன்னுடைய யா ரசூலுல்லாஹ் உங்களுடைய உம்மத்து 5 வேளை தொழுகை பாபந்தியா தொழுது விட்டால் 50 வக்துடைய தொழுகை நான் சவாபை தந்து விடுகிறேன். யார் சொன்னா? அல்லாஹ் சொல்லி அனுப்புறான். 5 வேளை தொழுகை பாபந்தியா ஜமாத்தோட தொழுதுட்டாங்கன்னா 50 வேளை தொழுத மேராஜிலிருந்து கடமையாக்கப்பட்ட 50 வக்துடைய தொழுகை ஓ உம்மத்துக்கு சவாபை தந்துறேன் அல்லாஹ். அன்பான வகையை நம்முடைய உம்மத்துக்கு நமக்கு அல்லாஹ் ஒரேடியா கூட 5 வேளை தொழுகை கேட்கலங்க. இடையில கேப் விட்டு 6 மணி நேரம், 3 மணி நேரம், 2 மணி நேரம், 1.5 மணி நேரம் விட்டு தான் கேட்கிறான். ஹஜ்ரத் காரி தைப்ஸா ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு தொழுகை கூட நேரம் இல்ல அப்படின்னு சொன்னா அவன் ஏன் மனிதனாக வாழ்கிறான்? और मुसलमान के एक मुसलमान को नमाज पढ़ने को भी फुर्सत नहीं रहे तो वो मुसलमान के नाम रखकर गुजरना क्यों? அவன் ஏன் முஸ்லிமா உலகத்தில் இருக்கிறான்? அவன் ஏன் நாம் படைக்கப்பட்டதே இல்லா லியஅபுதூன், இந்த நெற்றியை கொண்டு போய் பூமியில தேய்க்கத்தான், அந்த மண்ணு நெற்றியில படுவதற்காக வேண்டிதான். நீ எவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரனா இரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் 2 கால் வீங்கும் அளவுக்கு தொழுவாங்களே. இரவு முழுவதும் நபி தொழுவாங்க. இரவு முழுவதும் தொழுது விட்டு அல்லாஹ்விடத்திலே தஹஜ்ஜுத் நேரத்திலே அழுது கொண்டு துஆ கேட்பாங்க. மா அபதனாக ஹக்க இபாதத்திக் மா அரஃப்னாக ஹக்க மாரிஃபத்திக். யா அல்லாஹ், உன்னுடைய ஹக்குக்கு தக்கவாறு, உன்னுடைய ஷானுக்கு தக்கவாறு எப்படி தொழணுமோ என்னால் தொழ முடியல. நைட் எல்லாம் தொழுதுட்டு யாரு? உன்னை எப்படி நான் விளங்கணுமோ என்னால் விளங்க முடியல. உன்னுடைய ஹக்க நான் நிறைவேற்ற முடியலையா அல்லாஹ். இந்த கால் அல்லாமா பூசிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புர்தா ஷரீஃப்ல சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது 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 2 கால் வீங்கிடுமா. இந்த கால் நபி இடத்துல சொல்லுமா, யா ரசூலல்லாஹ் இனிமேல் நிற்பதற்கு எனக்கு சக்தி இல்லை. அம்மா ஆயிஷா கேட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி பார்த்து சொன்னாங்க, அல்லாஹ் சூரத்துல் ஃபத்ஹ்ல சொல்றான், மா தகத்தம் பின் தம்பிக வ மா தாखर, உங்களுடைய முன்பின் போத்த ஆगे पीछे गुनाहों को अल्लाह माफ कर दिया ना, इतने देर क्यों नमाज पढ़ते हो? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஃபலா அகூன அபதன் ஷகூரா, என் பாவத்தை மன்னித்த அல்லாஹ்விற்கு நான் நன்றி செலுத்த கூடாதா? அல்லாஹ்வுக்கு ஷுக்ரியா செய்தா இரவு முழுதும் நான் தொழுறேன்னாங்க. யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது விட்டு சொன்னாங்க, அல்லாஹ் உன்னுடைய ஹக்க நான் நிறைவேற்ற முடியல. அன்பானவர்களே, நம்ம உடம்புல சக்தி இருக்கிற வரையும் அல்லாஹ்வுடைய தர்பார்ல தொழலாம் இன்ஷா அல்லாஹ். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய ஒரு செய்தியை, ஒரு சம்பவத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபிக்கு சொல்லி காட்டுகிறான். பாருங்க, உலகத்தில் 4 கிதாப் இறங்குச்சு. எத்தனை கிதாப் இறங்குச்சுங்க? 1 நீங்களே சொல்லுங்க. 1 என்ன? தௌராத். 2வது ஜபூர். 3வது இஞ்சில். 4வது இது நம்முடைய கொள்கை. 100க்கு மேற்பட்ட ஏடுகள், சுஹுஃபுகள், சின்ன சின்ன புக்கு மாதிரி இறங்குச்சு. வேதங்கள் என்று எடுத்துக்கொண்டால் 4 தான். இந்த வேதங்களை, கிதாபுகளை அல்லாஹ் ஏன் கொடுக்குகிறான்? அல்லாஹ் அதுல ஷரியத்துடைய சட்டங்களை, மார்க்க சட்டங்களை அல்லாஹ் அதுல தந்திருப்பான். அந்த சட்டங்களை நாம் முன்மாதிரியா எடுத்துக்கொண்டு வாழ்க்கையிலே அமல் செய்யக்கூடிய மக்களா இருக்க வேண்டும். நேர்வழி காட்டியிருப்பான். நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ மசாயில்கள், பிரச்சனைகள் வருகிறது. கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை, வியாபாரத்துடைய பிரச்சனை, சமூகத்துடைய பிரச்சனை, அரசியலுடைய பிரச்சனை, தொழுகையுடைய மசாலாக்கள், ரொதுவுடைய மசாலாக்கள், எவ்வளவு விஷயம் வருகிறது. குற்றவியல், குடும்பவியல், வணிகவியல், வணக்கவியல் எல்லாமே இருக்குது. அதுக்கெல்லாம் சட்டம் எங்கே? அல்லாஹ் அந்த கிதாபில் சொல்லி இருப்பான். ஒவ்வொரு கிதாபில் சொல்லி இருப்பான். பின்பற்ற வேண்டும். அதை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதால சொல்லிட்டு போனாங்க, சஹாபாக்களே எந்த விதமான கவலை நீங்க படாதீங்க, கியாமத் வரையும் முஸ்லிம்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். தரக்து ஃபீக்கும் அம்ரைன் லன் ததில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா கிதாபுல்லாஹ் வ சுன்னத் ரசூலி. 2 விஷயத்தை விட்டுட்டு போற உங்களுக்கு நேரான பாதை காட்டக்கூடியது, ஒன்னு அல்லாஹ்வுடைய கிதாப், 2வது என்னுடைய சுன்னத், என்னுடைய வழிமுறை. இது 2 நீங்க அமல் செய்தா உங்களை யாருமே வழிகெடுக்க முடியாது நபி சொல்லிட்டாங்க. இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முதலான கிதாபை
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத்தை கொடுக்க போறான். எப்ப கொடுக்கறான் தெரியுங்களா? இத ஃபிரௌன் பனி இஸ்ராயல்களை மூசா அலைஹிஸ்ஸலாமை துரத்தி கொண்டு வருகிறான். பல லட்சம் நபர்களுடைய படையோடு வருகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? இரவோடு இரவா அங்கிருந்து கிளம்பி வரும் பொழுது கடுமையான ஓட்டத்தில் வருகின்ற நேரத்திலே ஃபிரௌனுடைய கூட்டம் இவர்களை துரத்தி கொண்டு வருகிறது. இப்போ கடல் முன்னாடி வந்து விட்டது. கடல் வந்த உடனே இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பனி இஸ்ராயல் சொன்னாங்க, நம்ம ஊர்ல இருந்திருக்கலாம், முன்னாடி பார்த்தா கடல்ல மாட்டிக்கிட்டோம், பின்னாடி ஃபிரௌன்ட மாட்டிக்கிட்டோம், மூசா நம்ம பேச்சு கேட்கறது இல்லப்பா. யாரு சொல்றா? ஃபிரௌனுக்கு பயந்து உடையாடுறான் இவெல்லாம் சேர்ந்து. மூசா அலைஹிஸ்ஸலாம் பின்னாடி போனா வெற்றி கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி இப்போ அமைதியா இருக்க வேண்டியதானே. இந்த பக்கம் ஃபிரௌன், இந்த பக்கம் கடல். உடனே அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் என்ன செய்தான்? ஒரு வஹி இறக்கினான். வத்ரிப் பிஅஸாக்கல் பஹர், உங்களுடைய அசாவை அந்த குச்சியை நீங்கள் கடல்ல அடிங்க மூசாவே. கடல்ல அடிச்சாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த மத்திய தரைக்கடல் இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு இடத்தை, ஒரு மிகப்பெரிய ஒரு ரோடை ஒன்றை கொடுத்து அங்கு அடைக்கக்கூடிய அலைகள் எல்லாம் மலைகள் நின்று இந்த கரையிலிருந்து அக்கரையின் பக்கம் மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் போனது. போகின்ற நேரத்திலே பின்னாடி ஃபிரௌன் வந்தான். ஃபிரௌன் நடுவுல மாட்டிக்கொண்டான். அன்னிகுதி ஃபீஹி ஃபித்தான், தொடர்ல கீழே ஃபஷியஹும் மினல் லம்மி மா ஃபஷியஹும், அவர்களை அந்த நீர் வந்து மூழ்கடித்து சாகடித்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஃபிரௌனுடைய பட்டாளம், ஃபிரௌனுடைய கூட்டம் ஷிர்க் குஃப்ர் எல்லாம் அடியோடு அழிந்து விட்டது அந்த கடலிலே. கரையை தாண்டி இந்த மக்கள் வந்தார்கள். வருகின்ற நேரத்திலே ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிகப்பெரிய ஒரு மைதானம், அந்த மைதானத்தில் எல்லாத்தையும் கொண்டு வந்து 6 லட்சம் பனி இஸ்ராயல் எத்தனை பேருங்க? அத சொல்லுங்க. ஒரு ஜமாத்துல 12 பேர் இருக்கிறாங்க. அமீர் சார் 40 நாள் ஜமாத்து கூட்டு போறாரு. அந்த 12 பேர் 12 விதமான அஹ்லாக் இருக்குது. அந்த அமீர் போயிட்டு சாதா அமீரா போவான், ரிட்டர்ன் வரும்போது அமீரா ஆவான். ஏன் 12 பேர் சமாளிக்க முடியல? அதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் ஜமாத்து கூட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அக்பர், அந்த அமீர் சாஹிப் அப்துல் காதர் ஜீலானியே மாறிட்டாங்க. எல்லா காலையில எழுந்த உடனே தாலிபில எல்லாம் போனை கட்டி ஒரு இடத்துல பேக்ல வைக்கிறது, மறுபடியும் இஷா ஆனவுடனே அந்த போன் அந்த பிள்ளைகள் கையில கொடுக்கிறது. அதுவும் போன் பண்றதுக்கு 1/2 மணி நேரம் தான். அதுவும் அமீர் சாஹிப் நிகராவில போன் பண்ணும். தர்பியத் இதெல்லாம் 12 பேர் 10 பேரை ஜமாத்துல நம்மளால சமாளிக்க முடியல. 6 லட்சம் பேர் ஒரு சின்ன சிங்கமாக இருந்து ஹஜ்ரத் இப்ராஹிம், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வராங்க. 6 லட்சம் பேர் தீ மைதானத்தில் தங்க வைக்கிறாங்க. இன்னைக்கு போய் நீங்க தீ மைதானத்தை போய் பாருங்க, இன்னைக்கு கூட ஒரே ஒரு மரம் செடி கொடி குடிக்கிறாங்க. 2 பாலைவனம், ஒன்று மணல் பாலைவனம், இரண்டாவது மலை பாலைவனம். மூசா அலைஹிஸ்ஸலாம் போன இடம் இருக்கிறது மலை பாலைவனம். அது இல்லங்க பானோக சஹரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மலைகளில செடி கொடி கூட நீங்க பார்க்க முடியாது, மரங்கள் கூட பார்க்க முடியாது. 800 கிலோமீட்டர் 800 கிலோமீட்டர் நாம் கார்ல பஸ்ல போனா கூட ஒரு பக்கம் கடல் இருக்கும், ரைட் பக்கம் லெஃப்ட் பக்கம் பார்த்தோம்னா ஒரு செடி கூட இருக்க ஒரே மைதானமா இருக்கும். 40 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு தீ மைதானத்தில கொண்டு வந்து 6 லட்சம் பேரை நிப்பாட்டுறாங்க. யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். என்ன ஆச்சு? யாரெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் விட்டு பெருமூச்சு விட்டாங்க. இவ்வளவு பெரிய கொடிய அரசன் ஃபிரௌனுடைய அல்லாஹ் நம்ம காப்பாத்திட்டான். பாருங்க சகோதரர்களே, நம்ம ஜமாத்துல போய் அல்லது நம்ம குடும்பத்துல 5 பேர் 6 பேர் இருக்கிறோம்னா டெய்லியும் மெனு போட்டுட்டே இருக்கிறோமா இல்லையா? இதை சாப்பிடணும், அது சாப்பிடணும், இது சாப்பிடணும், அது சாப்பிடணும். சாப்பாடு லேட் ஆச்சுன்னா டென்ஷன் ஆகுது. சும்மாவே ஜுஹர் தொழுதுட்டு போய் வீட்டுக்கு போன உடனே அந்த 2 மணிக்கு சாப்பாடு இல்லைன்னா நம்ம கோபம் படுறோம். இப்ப 6 லட்சம் பேருக்கு சாப்பாடு வேணும். என்ன கேட்டாங்க பனி இஸ்ராயேல்? மூசாவே, எங்களுக்கு பசி எடுக்குது, எங்களுக்கு தண்ணிய வேணும், சாப்பாடு வேணும், உங்க அல்லாஹ்ட்ட துஆ கேட்டு வாங்கி கொடுங்க. யார் அல்லாஹ்ட்ட? சொல்லல, ஹமார ரப்புனா பரவாயில்லை, துமார ரப்புனே. பொறுமையா இருந்துட்டாங்க. ஆரம்பத்திலிருந்து ஆஸ்மாயிஷ் மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் அக்பர்.
அல்லாஹ்ட்ட துஆ கேட்டேன், யா அல்லாஹ், இங்க மரம் கூட இல்லை, இவர்களுக்கு வீடு கூட இல்லை, கடுமையான வெயில் நேரமா இருக்கிறது, இவங்களுக்கு அந்த சாயா நேரு கொடுப்பதற்கான என்ன ஏற்பாடு வேணும். டைரக்டா அல்லாஹ்ட்ட பேசுற மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ப எல்லா விதமான ஏற்பாடு நீ தான் செய்யற அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல துஆ செய்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அன்பானவர்களே, அந்த கடுமையான வெயில் நேரத்துல தலைக்கு மேல கரும் மேகங்கள், காலா பாதல் சொல்ல பாத்தீங்கன்னா மேல வந்துச்சு. இந்த பனைமரம் உயரும் அளவுக்கு 40 கிலோமீட்டருக்கு மேல அருமையான மேகம், குளிர்ந்த காற்றுள்ள மேகம். பகல் முழுவதும் அவர்களுக்கு வெயிலுடைய உஷ்ணமே இல்லாம, வேர்வை வராம, அந்த மேகத்திலிருந்து ஏர் கண்டிஷன் காத்து. ஏங்க, ரெண்டு டன்னு ரூம்ல ஏசி போட்டாலே அந்த குஷியில தூக்கம் வரமாட்டேங்குது, அல்லது குளிருது. இதுதான் இல்லையாங்க, 40 கிலோமீட்டர் ஏர் கண்டிஷன், மேகத்தில் இருந்து குளிர்ந்த காத்து அவர்களுக்கு அடிக்கிறது. சூரத்துல் பக்ரால சொல்றான், இப்போ உள்ள சூரத்துல் தாஹாவில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதுக்கு அடுத்து துஆ செய்யணும், யா அல்லாஹ், இவங்களுக்கு உணவு தேவை. காலையில சூரியன் உதயமாகி சுபு நமாஸுக்கு பிறகு சூரியன் உதயமாவதற்கு முன்னாடி ஒரு வக்து இருக்குது பாத்தீங்களா, அருமையான வக்து. சுபு தொழு முடிஞ்சவங்க வாக்கிங் போறவங்க, டீ குடி போற பாத்தீங்களா, சூரியன் உதயமாக வரையும் அந்த அந்த அதாவது அந்த லேசான வெளிச்சம் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமான நேரம். அது அந்த நேரத்தில் அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து அவர்களுக்கு உணவு தந்தான். அந்த மைதானத்திலே என்ன வேணும், ஐஸ் கட்டி மாறிவிடும். இந்த பனி இஸ்ராயேலுக்கு அந்த ஐஸ் கட்டில கை வச்சாங்கன்னா அந்த ஹல்வாவா மாறிடும். யாரும் போங்க சாப்பிடலாம் சாப்பிடலாம், இதெல்லாம் கூப்பறி மான்னாச்சு பண்ணாதுமா. வனஸ்ஸல்னா அலைக்குமுல் மன்ன வஸ்ஸல்வா, ஆமிசா படிச்சாரு இன்னைக்கு. வனஸ்ஸல்னா அலைக்குமுல் மன்ன வஸ்ஸல்வா, உங்களுக்கு நாம் அந்த டீ மைதானத்தில் மண்ணு சல்வாவை இறக்கினோம். மண்ணு என்பதற்கு விளக்கம் தரும் பொழுது ஹல்வா கொடுக்கிறாங்க. என்ன கொடுக்குறாங்க? ஹல்வா. மதியம் நேரம் சூரியன் உச்சத்தில் வந்து விட்டால் அவர்களுக்கு பொரிக்கப்பட்ட கறி சொர்க்கத்திலிருந்து வரும். அதாவது எந்த உழைப்பு செய்யாம அமைதியா சாப்பிட்டு இருந்தாங்க. சொர்க்கத்துடைய ஜன்னத்துடைய உணவு சாப்பிட்ட ஒரே கூட்டம் பனி இஸ்ராயேல் மட்டும்தான். இப்போ ஹல்வாவும் கிடைச்சிட்டு, சாயா கிடைச்சிட்டு, தண்ணி வருமா இல்லையா? ஒரு கல்லு ஒண்ணு இருந்துச்சு, அந்த கல்ல ஒரு தட்டு தட்டாங்க. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வதுரிப் பிஅஸாக்கல் ஹஜர் ஃபன்ஃபஜரத் மின் ஹுஸ்னத அஷ்ரத ஐனா. அந்த 6 லட்சம் பேர் 12 ஹாந்தானை சேர்ந்தவர்கள். எத்தனை ஹாந்தாங்க? இன்னைக்கு கூட யஹூதி இருக்கிறாங்க இஸ்ரேல்ல, 12 ஹாந்தான உள்ளவங்க தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. அவன் தான் உலகத்தை ஆட்சி பண்ணிக்கிறான். அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்றான், ஃபன் வதரிப் பிஅஸாக்கல் ஹஜர் ஃபன்ஃபஜரத் மின் ஹுஸ்னத அஷ்ரத ஐனா. அந்த கல்லை அடிக்க சொன்னான். அந்த கல்லுல அடிச்சாங்க அசாவை. அந்த கல்லில் இருந்து 12 ஊற்று வந்தது, சஷ்மா. அதுல இருந்து மக்கள் தண்ணீர் குடித்தார்கள். எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் இந்த மக்களிடத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மூசாவுடைய துஆவுடைய பரக்கத்திலே எல்லா விதமான நியமத்தை தந்தான். சொர்க்கத்துடைய உணவை அல்லாஹ் தந்த பிறகு இவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல கேட்டாங்க, மூசாவே, இவ்வளவு நியமத்தை அல்லாஹ் தரான், இப்ப அல்லாஹ் என்ன சொல்றாரு அதை நாங்க கேட்கிறோம், நீங்க போய் துர்சினா மலையில போய் அல்லாஹ் இடத்துல கிதாப் வாங்கிட்டு வாங்கலேன்னு கேட்டாங்க. யாரு? பனி இஸ்ராயேல். அல்லாஹ் என்ன சொன்னா, நீங்க மட்டும் தனியா வராதீங்க மூசாவே, அம்முட்டு பேர் கூப்பிட்டு வாங்கண்ணா. யார? இந்த 6 லட்சம் பேர் மலைக்கு அழைச்சிட்டு வாங்கண்ணா. தீ மைதானத்தில் இருந்து எல்லாம் ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சகோதரர், ஒரு வயசு மூத்தவர், எல்லாம் கிளம்பி வர சொன்ன அல்லாஹ் துர்சினா மலை மைதானத்திலிருந்து கிளம்பி வந்து கொண்டே இருக்கிறாங்க. துர்சினா மலை நெருங்க துர்சினா மலை நெருங்கும் பொழுது இவருக்கு ஆசை தாங்க முடியல. யாருக்கு? மூசா அலைஹிஸ்ஸலாம். உடனே என்ன செய்யறாருன்னா, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல சொல்லி, இவர் எல்லாத்தையும் ஒழுங்கா நீ கூப்பிட்டு வாங்க, நான் சீக்கிரம் முன்னாடி போறேன் சொன்னான். ஏன்னா அல்லாஹ்வுடைய அந்த முஹப்பத், அல்லாஹ்வுடைய பிரியத்தை உடனே கிடைக்குமா ஆசையில மூசா அலைஹிஸ்ஸலாம் சல்லன்னு மேல ஏறிட்டாங்க துர்சினா மலை. அல்லாஹ் கேட்டா, வமா அஜலக அன் கௌமிக யா மூசா, உன்னுடைய சமுதாயத்தை விட்டு, கௌமை விட்டு சீக்கிரமா இங்க வருவதற்கு எதை உனக்கு கஷ்டப்பட்டு சீக்கிரம் எதப்படுத்திச்சு உங்களை?
இவ்வளவு அவசரமா ஏன் வந்துட்டீங்க கேட்டா அல்லாஹ் என்ன நடந்துச்சு தெரியுங்களா? இவர் அவசரமா மூசா அலைஹிஸ்ஸலாம் துர்சினா மலைக்கு வந்த உடனே இந்த 6 லட்சம் பேர் பின்னாடி வந்துட்டே இருந்தாங்க பாருங்க. துர்சினா மலைக்கு கொஞ்சம் தூரத்தில் மலைக்கு வலது பக்கத்துல பெரிய ஒரு மலை, நடுவுல துர்சினா மலை, அதனுடைய வலது பக்கத்துல பெரிய மலை இருக்கிறது. அந்த மலைக்கு கீழே எல்லாமே அங்கேயே அமர்ந்து உட்கார்ந்து கொண்டார்கள். ஏன் அப்படின்னு சொன்னா அந்த ஃபிரௌனிடம் இருந்து தப்பித்து வருகின்ற நேரத்தில் ஃபிரௌனுடைய தங்கத்தை எல்லாத்தையும் பனி இஸ்ராயீல் கொண்டு வந்தார்கள். தங்கத்தை, அந்த மாலை ஆறு எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. வருகின்ற நேரத்தில் அந்த 6 லட்சம் பேர் ஒருத்த முனாஃபிக் இருந்தான். அவருடைய பெயர் மூசா. அவன் பேர் என்ன? சொல்லுங்க, மூசா. இன்னொரு பெயர் அவனுக்கு பட்ட பெயர் சாமிரி. ஜாதுகரவன் முனாஃபிகா இருந்தான். அவரை பத்தி பலவிதமா ரிவாயத்து. அவன் இந்தியாக்காரன் சொல்றாங்க. யாரு? அல்லாஹ் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆசியா தஃசீருடைய ஆசியாவை எழுதி இருக்கிறாங்களா? ஹுவ மினல் ஹிந்த், இவன் இந்தியாவை சேர்ந்தவன். யாரு? அந்த சாமிரி என்பவன். அல்லாஹ் அந்த சாமிரி என்ன செய்யறான்? அங்க உள்ள மக்களை தஷ்கீல் பண்றான். நீங்க எல்லாம் நகை கொண்டு வந்தீங்க, அந்த நகைலாம் எங்க? ஒரு சின்ன பள்ளம் இருந்துச்சு, அந்த பள்ளத்தில் நெருப்பு மூட்டினாங்க. நெருப்பு மூட்டி எல்லா மக்கள் அந்த அல்லாஹ்வை சந்திக்க போகணும்னா இது தங்கத்தோட போதுதான், நெருப்புல போட்டு நாம் எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தங்கத்தை நெருப்புல போட்ட உடனே எல்லா தங்கங்களும் ஆறு அந்த மாலைகள் எல்லாம் போட்ட உடனே அது ஒரு கட்டி மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு சொல்லுங்க? தங்க பிஸ்கெட் சொல்றாங்க பாத்தீங்கன்னா, உருகுன பிறகு பெருசா தங்க மாதிரி ஆயிடுச்சு. கடைசியாக இவன் என்ன செய்தான்? இந்த சாமிரி இருக்கிறானே, இவன் யார்? இவனுடைய பேர் மூசா. ஃபிரௌனுடைய காலத்துல குழந்தை பிறந்தா வெட்டுவன் சொன்னா பாத்தீங்களா? ஃபிரௌன் பனி இஸ்ராயீலுடைய குழந்தைகளை வெட்டுவேன் அப்படின்னா பாத்தீங்களா? அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் தப்பிச்சாங்க. இந்த சாமிரியை பெற்றெடுத்த அம்மா என்ன செய்துச்சு? இவனை கொண்டு போய் ஒரு காட்டு உள்ள ஒரு குகைக்குள்ள பதுக்கி வச்சு வந்துட்டான். மறந்துட்டான், அது போல இந்த பொம்பளை. இப்ப அல்லாஹ் என்ன செய்தா? அந்த மூசா என்ற பெயருள்ள சாமிரிக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அனுப்பி அவர்களுக்கு பால் புகட்டினான். யாருக்கு? அந்த சாமிரிக்கு ஜிப்ரீல் மூலமா அல்லாஹ் பாலை கொடுத்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமின் மூலமா அவனுக்கு எல்லா விதமான உணவை தந்தான். இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போக்குவரத்து எல்லாம் அவனுக்கு தெரியும். யதீமான குழந்தை மாதிரி வளர்ந்தான். அவன் பெயர் கூட மூசா. ஒரு நாள் என்ன செய்தான்? போகும்பொழுது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குதிரையில வருவாங்க. வந்து போகின்ற நேரத்திலே எந்த இடத்துல அவர்கள் கால் வச்சு எடுக்கிறார்களோ, புல்லே இல்லாத இடத்துல கால் வச்சு எடுத்தானா அந்த இடத்துல புல் வந்துடும். அந்த மண்ணை எடுத்து வச்சுக்கிட்டான். எந்த மண்ணை? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கால் பட்ட மண்ணை எடுத்து வச்சுக்கிட்டான். இதுல அதாவது உயிரே இல்லாத பொருள் இல்ல, நம்ம மண்ணு போட்டோம் அப்படின்னு சொன்னா அது உயிர் வந்துடும் என்ற ஒரு எண்ணம் அவனுக்கு சைத்தான் உள்ளத்தில் போட்டு விட்டான். அந்த மண்ணை எடுத்து வச்சான். மண்ணை எடுத்து வந்த உடனே அந்த நகை கொண்டு போய் அந்த இதுல பள்ளத்தில் போட்டு எரிச்சான். பாத்தீங்களா? அது என்ன செய்யலாம் அன்பானவர்களே? நேரா அங்க ஒரு பாறை கொண்டு இருக்கிறது. சின்ன கன்றுக்குட்டி, சோட்டா காயில என்ன சொல்ல உறுதுறதுக்கு கச்சாவா கச்சா சின்ன கண்ணுக்குட்டி, அவன் பெரிய மாநில சின்ன கண்ணுக்குட்டி மாதிரி அங்க உள்ள பாறையில அதே மாதிரி உருவத்தை செதுக்கணும். இன்னைக்கு கூட அந்த பாறை அப்படி இருக்குது. அவன் செதுக்கின அந்த கண்ணுக்குட்டி அதே மாதிரி தங்கத்தை உருவாக்கினான். இப்ப ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இந்த விஷயம் தெரியல. இவன் என்ன செய்யலாம் தெரியல. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல சொன்னான், ஹாரூனே நீங்க துஆ செய்யுங்க, நான் எது நினைக்கிறேன் அது நடக்கும். எல்லாம் அல்லாஹ் பார்க்க போறமே, சரிப்பா நான் துஆ செய்றேன், அல்லாஹ் இவன் என்ன செய்யறானோ அதை கபூல் செய்து கொண்டான். அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மண்ணை எடுத்து அவர் கால்ல அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான். அந்த கால்ல எடுத்த அந்த மண்ணை, காலுக்கு எடுத்த மண்ணை அந்த கன்றுக்குட்டி மாதிரி ஒரு உருவம் செய்தான். பாத்தீங்களா? தங்கத்துல வாயில கொண்டு போய் போட்டான். எங்க போட்டான்? வாயில போட்ட உடனே அன்பானவர்களே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான் பாருங்க, ஃபஅக்ரஜனஹும் ஐஜரன் ஜஸதத் லஹு குமார் ஃபகதஃப்னாஹா ஃபகதாலிக அல்கஸ்ஸாமிரி.
அவன் கையில உள்ள அந்த மண்ணை கொண்டு போய் அந்த வாயில போட்ட உடனே அந்த தங்கத்துடைய கன்றுக்குட்டியில் இருந்து அந்த மாடு கத்துற மாதிரி ஒரு சவுண்ட் வந்துச்சு. மாடு கத்துற மாதிரி சவுண்ட். இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சாமியும் அவங்க கூட இருந்த மக்கள் எல்லாம், அடடா மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து தவறான இடத்துக்கு போய் அல்லாஹ்வை தேட போயிருக்கிறாங்க. ஹாதா இலாஹுக்கும் இலாஹு மூசா, இந்த கன்றுக்குட்டி தான் உங்களுடைய ஹுதா, மூசாவுடைய ஹுதான்ட்டாங்க. ஷிர்கையும் குஃப்ரையும் ஒழிப்பதற்காக வேண்டிய ஃபிரௌன் வந்து அல்லாஹ் கடலிலே சாகடித்து விட்டு இவர்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளை கொடுத்து வெளியே வந்த பிறகு அல்லாஹ் இவர்களுக்கு சட்டத்தை கேட்டாங்களே என்ற அடிப்படையிலே தௌராத்து கொடுப்பதற்கு இவர் எல்லாத்தையும் துருசினா மலை கூப்பிட்டா, இந்த 6 லட்சம் பேர் இந்த ஒரு முனாஃபிக் அவன் உள்ளத்தில் வந்த குஃப்ரை மறைத்து வைத்துக் கொண்டு தங்கத்தினால் செய்யப்பட்ட ஒரு உருவத்திலே அதற்கு ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்ணை கொண்டு போய் வாயில போட்ட உடனே மாடு மாடி கத்துச்சு. அது உடனே என்ன சொன்னாங்க, ஃபகானு ஹாதா இலாஹுக்கும் இலாஹு மூசா ஃபனசி, மூசா அலைஹிஸ்ஸலாம் மறந்துட்டாரு, அவர் போனார் நம்மள மறந்துட்டாரு, 40 நாள் ஆயுள் திரும்பி வரல, அதனால இவரை இந்த கன்றுக்குட்டி நான் வணங்கலாம். ஒரே சவுண்ட் மட்டும் தான் போடுச்சு, அது உடம்புல வந்து மாடு மாதிரி வரல, அது ஒரு சிலை மாதிரி தான் இருக்குது. எல்லாமே அந்த சிலையின் முன்னாடி சஜிதா செய்ய ஆரம்பிச்சாங்க, அந்த சிலையை வணங்க ஆரம்பிச்சாங்க. எவ்வளவு தடுத்தும் ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதை ஒரு கூட்டம் வந்து இபாதத் செய்யல, அந்த கன்றுக்குட்டி வணங்கல. இன்னொரு கூட்டம் வந்து அமைதியாயிருச்சு, இன்னொரு கூட்டம் சாமியுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு தொடர்ந்து அதுக்கு இபாதத் செய்து கொண்டிருந்தது, அந்த சிலையை வணங்கி கொண்டிருந்தது. அதான் அல்லாஹ் கேட்டான், உன்னுடைய சமுதாயம் இந்த மாதிரி வெளிவிட்டு போயிருக்க அவசரமா இங்க வருவதற்கு என்ன காரணம் கேட்டாங்க. யாரு? அல்லாஹ் கேட்டான், வமா அஜலகான் கௌமிக யா மூசா. அன்பானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தௌராத்தை கொடுத்து கீழே அனுப்புறான் மூசா அலைஹிஸ்ஸலாம். கீழே அனுப்புன உடனே நேரா அவருடைய கலீஃபா இருந்தாரு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், அவங்க தலைமுடி தாடிமுடி பிடிச்சுக்கிட்டாங்க. நான் என்ன பொறுப்பு உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போனேன், எந்த மாதிரி செய்து வச்சிருக்கு, உம்மத்து இந்த மாதிரி இருக்கிறது, லா தഖுது பிலிஹியதி வலா பிரஸி. ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி தாடியை தலையை பிடிக்காதீங்க, அவர் ஒரு பெரும் கூட்டமா இருக்குது, என்னுடைய கூட்டம் சிறு கூட்டம், நான் எவ்வளவோ சொல்லி அந்த மக்கள் கேட்கல. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உடனேயே அவர் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கடுத்து சாமிரி பார்த்து கேட்டாங்க, சாமிரி உன்னை நான் முஃமின் என்பதா நினைத்தேனே, இந்த சமுதாயத்தை வெளியெடுத்து வச்சிருக்கிறேன் என்பதா சொல்லும் பொழுது உனக்கு எப்படி இந்த தாக்கத்தை வந்துச்சு? யாருமே இல்லாத தாக்கத்தை, யாருக்குமே இல்லாத தாக்கத்தை அல்லாஹ் எனக்கு என்னிடத்தில் இருக்கிறது, என் நஃப்ஸ் சொல்லிச்சு நான் அந்த மாதிரி செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கடுத்து அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுங்களா? அவர்களுக்கு தண்டனை கொடுத்தான். என்ன தண்டனை பாருங்க. முதல்ல இந்த சாமிரி என்பவன் எவ்வளவு நியாமத்தை அல்லாஹ் அவனுக்கு செய்தார், ஃபிரௌன் விட்டு காப்பாற்றினான். சிறுபிராயத்திலே ஃபிரௌனுக்கு தெரிந்திருந்தால் இவனை கொலை செய்திருப்பார். ஆனால் ஜிப்ரீலை வைத்து அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா இவனுக்கு பாலை கொடுத்தான். அந்த நன்றி கூட வைக்காமல் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய மோசமான மனிதனாக இந்த சாமிரி ஆகிவிட்டான். நன்றி கெட்டவனுக்கு உலகத்திலே மிகப்பெரிய தண்டனை இங்கேயும் இருக்கிறது, ஆகிரத்திலும் இருக்கிறது. இந்த சாமிரிக்கு கிடைத்த அந்த தண்டனை மாறி என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லி காட்டுகிறான். அரபியில சொல்வார்கள், ஃபிரௌனுடைய தர்பாரிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. ஃபிரௌனுடைய தர்பாரில இருந்தாங்க சொல்லுங்க. ஃபிரௌனுடைய தர்பார்ல மூசா அல்லாஹ் வளர்க்க வைச்சான். ஜிப்ரீலுடைய கஸ்டடியிலே சாமிரி அல்லாஹ் வளர்க்க வைச்சான். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஜிப்ரீல் யார் வளர்த்தா? சாமிரியை. ஃபிரௌன் யார் வளர்த்தா? மூசா. அதான் அரபில சொல்வாங்க, ரப்பல்லதி மூசாஹு ஜிப்ரீல் காஃபிருன் வ ரப்பல்லதி மூசாஹு ஃபிரௌன் முஸ்லிமுன். ஃபிரௌன் வளர்த்த மூசா அவர் முஸ்லிமா இருந்தாரு. ஜிப்ரீல் வளர்த்த மூசா அவர் யார் ஆயிட்டான்? காஃபிர் ஆயிட்டான் சொல்லி அரபில ஒரு கவிதை சொல்வாங்க. சகோதரர்களே, அதுக்கு அடுத்து சாமிரி பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த மக்கள் எல்லாம் ஷரியத்துடைய விஷயத்தை கேட்ட காரணத்தினால நான் தௌராத்தை வாங்க அல்லாஹ்விடத்துல போனேன். ஷரியத்துடைய சட்டத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய அதாபு தண்டனைகள் விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தான். அல்லாஹ் பல ஆயிரக்கணக்கான வருஷமாக கொடுங்கோல் அரசனுக்கு முன்னாடி பல ஃபிரௌனுடைய குலாமா இருந்த உங்கள் அல்லாஹ்
பாதுகாத்து கடலில் இருந்து வெட்டி கொண்டு இங்க வந்து கொண்டு வந்து கொடுத்தால் அல்லாஹ், அது இல்லாம சொர்க்கத்துடைய உணவுகளை உங்களுக்கு அல்லாஹ் தந்தான். நீங்கள் கேட்டது எந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தரவில்லை, உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்து உணவு தந்தான். அப்பேற்பட்ட ரப்புல் ஆலமீனுக்கு நீங்க நன்றி உள்ள மக்களாக இருக்காமல், ஒரு சாமிரியே நீயும் உன்னோடு சேர்ந்தவர்கள் எல்லாம் இவ்வளவு பெரிய தப்பு ஷிர்க் வைத்திருக்கிறீர்களே என்று சொல்லிவிட்டு சாமிரியை பார்த்து சொன்னார்கள், நீ இங்கிருந்து சென்று விடு. உனக்கு தண்டனை என்ன தெரியுமா? உனக்கு தண்டனை என்னன்னா, நீ மௌத்து வரை, உன்னுடைய மௌத்து வரை உனக்கு ஜுரம் இருந்துட்டே இருக்கும்னா. என்ன இருக்கும்? ஜுரம், புகார். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன நினைச்சாங்க, இவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அல்லாஹ்வுடைய தண்டனை ரெண்டு விதமா இருக்குதுங்க. ஒண்ணு தண்டனை கொடுத்து மௌத்து கொடுத்துருது, இரண்டாவது உயிரோடு வச்சு மௌத்து கொடுக்கிற மாதிரி தண்டனை கொடுக்குறது. ஜிந்தாலக்க அல்லாஹ் அஸாப் தேங்காம். சனஸ்தத்ரிகும் மின் ஹைஸு லா யஅலமூன், நான் தண்டிப்பேன் அல்லாஹ் சொல்றான். அவனுக்கு தெரியாது என்னுடைய தண்டனை என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க. அவனுடைய மௌத்து வரை அவனுக்கு அல்லாஹ் அந்த ஜுரத்தை கொடுத்தான், அந்த காய்ச்சலை கொடுத்தான். நீ என்ன சொல்லணும் தெரியுமா? லா மிசாஸ் லா மிசாஸ் லா மிசாஸ், தெரு தெருவா சொல்லிட்டே போல, என்னை யாரையும் தொடாதீங்க, என்னை யாரும் தொடாதீங்க, என்னை யாராவது தொட்டா என் ஜுரம் உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி தண்டனையாக எகிப்து நாட்டு முழுவதும், அந்த தீ மைதானம் முழுவதும் அவன் மௌத்து வரை அவன் லாமிசாஸ் லாமிசாஸ், அதே தண்டனையை அல்லாஹ் அவனுக்கு மௌத்தை தந்தார் என்று குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சொல்லிவிட்டு நபிக்கு சொல்கிறான், யா ரசூலல்லாஹ், ஷரியத்துடைய சட்டத்தை கேட்ட காரணத்தினால அந்த மக்களுக்கு நான் துர்சினா மலையின் பக்கம் அழைக்கின்ற நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் 40 நாள் இஅ்திகாஃப் இருந்து அந்த தௌராத்துடைய கிதாபை நான் தந்தேன். ஆனா அந்த மக்கள் மாறு செய்த காரணத்தினால அவருக்கு தண்டனை என்ன தெரியுமா? அவர்களுடைய தௌபா என்ன? தௌபா செய்தாங்க. என்ன தௌபா செய்யுமா அல்லாஹ் கொடுத்தா அவங்களுக்கு தௌபா என்னன்னா, யாரெல்லாம் ஷிர்க் வைத்தார்களோ அவர்கள் எல்லாம் தனியா போக சொல்லிட்டான் அல்லாஹ். ஷிர்க் வைத்தவர்கள் தனியா வந்த உடனே அனைவர்களுக்கு கையில தல்வார் வாள் கொடுக்க சொன்னார் மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து. அந்த அவங்க எங்க இருந்தாலும் அங்கு மட்டும் அல்லாஹ் கரும் மேகத்தை கொண்டு வந்தான். மேகத்தை கொண்டு வந்து ஒரு ஆள் அடுத்த ஆளை கொள்ளணும். நான் அவனை கொள்ளணும், அவன் என்ன கொள்ளணும். இதுதான் தண்டனை அவர்களுக்கு, இதுதான் தௌபா. அந்த கருப்பு மேகம் அந்த நேரத்தில் வந்தது. ஒருவர் அடுத்தவர்கள் கொண்டு விட்டார்கள். அந்த மேகத்தை அகற்றி விட்டார் அல்லாஹ். யாரெல்லாம் ஷிர்க் வைத்தார்களோ அவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள். அதுதான் அவர்களுடைய தௌபா. யாருடைய தௌபா? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்தில் ஷிர்க் வைத்த மக்களுடைய தௌபா இதுதான். எனவே யா ரசூலல்லாஹ், உங்களுடைய உம்மத்துக்கு சொல்லிவிடுங்கள், ஷரியத்தை பின்பற்றுவதற்காக கொடுக்கப்பட்ட குர்ஆனை அல்லாஹ் தந்திருக்கிறார். இந்த குர்ஆனை யார் பற்றி பிடித்து அமல் செய்வார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு இங்கு வெற்றி தரும், ஆகிரத்தில் வெற்றி தருவான். அந்த மக்கள் பனி இஸ்ராயீல் அல்லாஹ்வுடைய கிதாபை புறக்கணித்த மாதிரி குர்ஆனை இவர்கள் உலகத்தில் புறக்கணித்தால் அவர்களுக்கு கொடுத்த தண்டனை மாதிரி சாலி பாஷாக்களை அனுப்புவான். அவர்கள் அந்த மக்களை, குர்ஆனை விட்ட மக்களை கொல்வார்கள் என்று அல்லாஹ் இந்த ஷாரத் நபியின் மூலமாக உம்மத்துக்கு எச்சரிக்கை செய்கிறான். பாருங்க, கடைசியா ஒரு விஷயம் சொல்றேன். அவர் சொர்க்கத்துடைய உணவு சாப்பிட்ட அந்த மக்களுக்கு அல்லாஹ் ஏதாவது ஒரு சட்டத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஜன்னத்துக்கு காணக்காரத்தை உலகம், ஜன்னத்துக்கு மேலே காராயத்தை. அந்த மாதிரி மக்களுக்கு ஏதாவது ஒரு ஹுக்கும் சொல்வதா, தொழுங்கள் சக்காத்து கொடுங்கன்னா என்ன சொல்லுவான்னா, யா அய்யுஹல் மசாகீன், ஓ பிச்சைக்காரர்களேன்னு அல்லாஹ் என்ன சொல்லுவானா, ஓ மிஸ்கின்களே, ஏ குர்பாக்களே, தொழுங்கள் சக்காத் கொடுங்க, இந்த மாதிரி அமல் செய்யணும் அல்லாஹ். சொர்க்கத்தில் உணவு சாப்பிட்டு அவர்கள் பாவத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய நாம் உழைத்தால் தான் நம்மளால சாப்பிட முடியும். இந்த மாதிரி மக்கள் நமக்கு அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனூ அகீமுஸ் ஸலாத், ஓ முஸ்லிம்களே தொழுகுங்கள், முஸ்லிம்களே ஹஜ் செய்யுங்கள், முஸ்லிம்களே ஜும்மா தொழுகைக்கு வாருங்கள் சொல்லலாம் அல்லாஹ். யா அய்யுஹல்லதீன ஆமனூ யா அய்யுஹல்லதீன ஆமனூ யா அய்யுஹல்லதீன ஆமனூ. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, பாவத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய நம்மை பார்த்து அல்லாஹ் ஈமான்தாரிகளே என்று சொன்னால் சொர்க்கத்துடைய உணவு சாப்பிட்ட அந்த மக்களுக்கு அல்லாஹ் பிச்சைக்காரர்கள் என்று சொல்லி காட்டுகிறான். எனவே இதற்கே நம்மை பார்த்து முஃமின்களே என்று சொல்றான். பார்த்தீங்கன்னா, இந்த ஈமான்தாரிகளே சொன்ன இந்த ஒரு வார்த்தைக்கு வாழ்க்கை முழுவதும் நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற அளவு கம்மிதான் என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அல்லாஹ் சொல்கிறார்களே, அற்புதமான கிதாபை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். தௌராத்து, இன்ஜீலுக்கு, சபூருக்கு அடுத்து அல்லாஹ்
கிதாபுல்லாஹை தந்திருக்கிறான். கடைசி மூச்சு வரை பனி இஸ்ராயல் மாதிரி நாம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆன் ஷரீஃப் தான் என்னுடைய ரஹ்னுமா, என்னுடைய முன்னோடி. குர்ஆன் அல்லாஹ் எதை சொல்லி இருக்கிறானோ அதன்படி நான் அமல் செய்வேன் என்று நாம் ஒரு உறுதியோட அமல் செய்வோம். ஏனால் அல்லாஹ் இந்த ஷானவத் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை தருவார் இன்ஷா அல்லாஹ். எல்லாமே இன்ஷா அல்லாஹ். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். لك الحمد لك الشكر. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم انت السلام ومنك السلام تبارك يا ذا الجلال والاكرام. اللهم وفقنا لما تحب وترضى واجعل اخرتنا خيرا من الاولى. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم لا تسلط علينا بذنوبنا ولا يخافك فينا ولا يرحمنا. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم. صل وسلم على محمد واله وصحبه اجمعين برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين.